திருப்பாவை பாசுரம் 22. அங்கன் மாஞாலத்து அரசரபீமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தின் வரி வரி விளக்கம். செப்பு வாய் கொண்ட செம்மலே, சிவந்த உதடுகளை கொண்ட அழகிய பெருமாளே, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் உலகின் பெரிய அரசர்கள் தங்கள் பெருமையை விட்டு உன் அருளை பெற விரும்பி உன் வாசலில் காத்திருக்கிறார்கள். வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் அவர்கள் அனைவரும் உன் வாசலில் கூடி காத்திருப்பதைப் போல நாங்களும் உன் வாசலில் வந்து தலை வணங்குகிறோம். வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல நாங்கள் உன் வாசலில் வந்து வணங்குகிறோம். உன் கண்கள் கிங்கினி போல இனிமையாக தாமரை பூ போல அழகாக இருக்கின்றன. வாவ், என்ன அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம போய் நேர்லேயே போய் பார்க்குற மாதிரி ஒரு காட்சிகள் நம்ம முன்னாடி போகுது. இது படிக்கும்போது நேர்லேயே நம்ம போய் கிருஷ்ணரை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்குது. இதை பற்றி பேசுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கேட்குறவங்க இதை விட பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்கீங்க. செங்கன் சிறுக சிறிதே எம்மேல் விழியாவோ, சிவந்த கண்களால் சிறிது நேரம் எங்களை நோக்க முடியுமா? திங்களும் ஆதித்யனும் எழுந்தற்போல் சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் உதிப்பதைப் போல உன் இரு கண்களையும் எங்களை நோக்க திறக்க வேண்டும். இங்க சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நான் தான் சூரியன், நான் தான் சந்திரன் அப்படின்னு. ஸோ அவரோட ரெண்டு கண்ணும் பட்டுதுன்னா சந்திரனும் சூரியனும் ரெண்டும் சேர்ந்து வந்த மாதிரி தானே. நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல் இருக்குதுல்ல. ஹரே கிருஷ்ணா. அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், உன் இரு கண்களாலும் எங்களை நோக்கினால் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். எங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாளின் அருள் பார்வை தான் பக்தர்களின் துன்பங்களை நீக்கும் சக்தி என்கிறார். அரசர்களும் தங்கள் பெருமையை விட்டு இறைவனின் அருளுக்காக காத்திருப்பதை எடுத்துக்காட்டி அரசர்களும் பக்தர்களும் ஒரே நிலை என்கிறார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் அரசனாவோ இல்லாட்டி கிங்காவோ ஆகணும்னா நீங்கள் பக்தர் ஆகணும். ஏன்னா இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க அரசர்களும் பக்தர்களும் ஒரே நிலை அப்படின்னு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. என்னடா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டான்னு நினைக்காதீங்க. முக்கியமானது என்னன்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆண்டாள் இங்கு பெருமாளின் கண்கள் சூரியன் சந்திரன் போல உலகை ஒளிர செய்கின்றன என்று கூறுகிறார். அருள் பார்வை தான் வாழ்வின் சாபங்களை நீக்கும் மருந்து. ஸோ இந்த மருந்து எல்லாருமே எடுத்துக்கணும்னா கிருஷ்ணரோட பக்தியில மூழ்கணும். ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா.